கோவையில் தொழிலதிபரிடம் 300 கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிகளிடமிருந்து 12 கோடி ரூபாய் ரொக்கப்பணம், 140 பவுண்ட் நகை, 100 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆவணங்களை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். பீளமேட்டில் மின் காற்றாலை அலுவலகம் நடத்தி வரும் சிவராஜ் என்பவரின் அலுவலகத்தில் பணிபுரிந்த 13 பேர் அவருக்கு சொந்தமான சொத்துகளுக்கு போலி ஆவணம் செய்தும் 100 கோடி ரூபாய் பணத்தையும் மோசடி செய்துள்ளனர். இதுகுறித்து சிவராஜ் அளித்த புகாரின் பேரில் மோசடியில் தொடர்புடைய 5 பேரை போலீசார் கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து 12 கோடி பணம், 140 பவுண்ட் நகை, 100 கோடி மதிப்பிலான முக்கிய ஆவணங்களை போலீசார் கைப்பற்றி உள்ளனர். ஈரோட்டில் முன்னாள் எம்எல்ஏ, எம்பி பெயரை பயன்படுத்தி தொழிலதிபர்களிடம் 4 லட்சம் ரூபாய் வரை மோசடி செய்த நபரை போலீசார் கைது செய்தனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் உள்ள ஆடை தயாரிப்பு நிறுவனத்தை போனில் தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஒருவர் காங்கேயம் தொகுதி முன்னாள் அதிமுக எம்எல்ஏ பேசுவதாக கூறி பணம் கேட்டதாகவும், இதனை நம்பி 50,000 ரூபாய் வரை ஆன்லைன் மூலம் நிறுவன உரிமையாளர் அனுப்பியதாகவும் கூறப்படுகிறது. இதன் பின் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த உரிமையாளர் சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்திருக்கிறார். இதுகுறித்து தீவிர விசாரணை நடத்தி வந்த போலீசார் திருச்சி பேருந்து நிலையத்தில் வைத்து கன்னியாகுமரி மாவட்டம் கோட்டார் பகுதியைச் சேர்ந்த ரவி என்பவரை கைது செய்தனர். விசாரணையில் ஈரோடு, திருப்பூர், கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் முன்னாள் எம்எல்ஏ மற்றும் எம்பிகளின் பெயரை பயன்படுத்தி இதேபோல் ரவி பண மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்தது. குற்றத்தை ஒப்புக்கொண்ட ரவி 4 லட்சம் வரை மோசடி செய்திருப்பதாக கூறியுள்ள நிலையில் அவரிடம் போலீசார் மேலும் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த விவகாரத்தில் கோவை வடக்கு தொகுதி எம்எல்ஏ அம்மன் அர்ஜுனன் பெயரிலும் மோசடி அரங்கேற்றப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.